ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சிக்கன் கிரேவி செய்யலாம். ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளாக நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்களும் சிக்கன் வாங்கினா ட்ரை பண்ணுங்கள். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயட்டுங்க. காஞ்சோடனே பட்டை லவங்க வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் சேர்க்கும் போதே ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாங்க. சேர்த்துருங்க. நம்ம நான்வெஜ் செய்யும்போது ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது வதங்கினோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடி பொடியாக சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதையும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திரும்பியும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறீங்களா ஃப்ரிட்ஜில், அப்போ லைட்டாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து அரைங்க. கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை சால்ட்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நல்லா அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது தான். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் சமைக்கும் போதே அப்படி சொல்கிறேங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சிங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினோடனே சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுங்க சிக்கனில். அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. க்ளோஸ் பண்ணி கூட வச்சு வெயிட் பண்ணலாம். அதுமாதிரி நல்லா நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எடுத்த உடனே நம்ம மசாலா போட்டு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நல்லா இது பண்ணி விடுங்க, ஃப்ரை பண்ணுங்க. அதோடையே அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி விடுதுங்களா, அப்போ கார மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூளுங்க, சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட எந்த சிக்கன் மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. வீட்டில் அரைச்சி கூட வச்சுக்கலாங்க. அதை நான் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. புதினா சேர்த்துக்குங்க. அந்த டைமில் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. புதினா மட்டுமே போதுங்க. இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கூடமே தேவையில்லைங்க. புதினா மட்டும் சேர்த்துக்குங்க. இப்பயும் தண்ணி விடுங்க லைட்டாக, அதனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கிரேவி பதத்துக்கு எடுத்துருக்கேங்க. அதனால் அந்த பவுலால் 2 பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்களும் ஊற்றிக்குங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் வச்சு சாப்பிடுங்க. சாம்பார் எல்லாத்துக்குமே